பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அடிப்படையான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு 4 அடிப்படை நாம் இங்கே எழுதியிருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சிம்பிள், சாதாரணமான விஷயம்தான். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் மக்தப் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பாடமாக்கி கொடுக்கணும். பாடமாக்கி பார்க்காம சொல்லணும். அப்போ தான் பாடத்தில் உள்ள விஷயங்கள் புரியும். இது ஏறக்குறைய ஒரு முன்னுரை, முக்கத்திமா மாதிரி. முதல் அடிப்படை, தஜ்வீத் என்றால் என்ன? அழகுபடுத்துதல் என்பது பொருளாகும். ஜவ்வத யுஜவ்விது தஜ்வீத். ஜய்யித் சொல்லுவாங்க. ஜய்யித் ஜய்யித் நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. தஜ்வீத் என்றால் என்ன? அழகுபடுத்துதல் என்பது பொருளாகும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தஜ்வீத் என்றால் குர்ஆன் ஓதும்போது அதனுடைய ஒவ்வொரு எழுத்தையும் சரியாக உச்சரித்து, எந்த எழுத்து எங்கிருந்து வருமோ அங்கிருந்து வரணும். ஹா, ஹா, ஆ, காஃப், வித்தியாசம் இருக்கு. ஹா, ஹாவுக்கு மேலே நொக்தா இருந்தால் ஹா, காரணம் மாதிரி சொல்லணும். எந்த எழுத்து எங்கிருந்து வரணுமோ அங்கிருந்து வரணும். இதைத்தான் நாம் இங்கே ஒவ்வொரு எழுத்தையும் சரியாக உச்சரித்துங்கிறோம். அதனுடைய தன்மைகளையும் சட்டங்களையும் அறிந்து முறையாக ஓதுவது. லுகத் அர்த்தம் அழகுபடுத்துதல். ஆனால் குர்ஆனை சட்டங்கள் தெரிந்து, இஹ்ஃபா தெரிந்து, இல்ஹாத் தெரிந்து, மத்து தெரிந்து, நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டுறது, குன்னா செய்ய வேண்டிய இடத்துல குன்னா செய்வது, குன்னா செய்யக்கூடாத இடத்துல குன்னா செய்யாமல் இருப்பது, இப்படி ஓதினால் தஜ்வீத் முறைப்படி ஓதுகிறார். இந்த குர்ஆனை நிதானமாக முறையாக நிறுத்தி ஓதுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா. இந்த ஆயத்துக்கு பொருள் என்ன? நிதானமாக ஓதணும், ஸ்பீடாக ஓதக்கூடாது, நிறுத்தி ஓதணும். ஒவ்வொரு எழுத்தையும் சரியாக உச்சரித்து ஓதணும். இதான் வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா. இப்படி குர்ஆனை ஓதும் போது தான் டேஸ்ட் கிடைக்கும். உங்களை மாதிரி அர்த்தம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் ருசி கிடைக்கும். அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுகிறான், என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா. அடிப்படை 2, தஜ்வீது கலையில் பயன்படுத்தப்படும் முக்கியமான சில வார்த்தைகள். ஜபர் என்பதை ஃபத்ஹா என்றும், ஜேர் என்பதை கஸ்ரா என்றும், பேஷ் என்பதை வம்மா என்றும் கூறப்படும். மக்தப் பாஷையில் ஜபர், ஜேர், பேஷ் அதுதான் கடைசி வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பெரிய மதரசாவுக்கு வந்துட்டோம். இப்போ அதெல்லாம் மாற்றிடணும். இந்த ஜபர், ஜேர், பேஷுங்கிறதான் உருது வார்த்தை. ஆகவே அரபு வார்த்தைகளையே சொல்லணும் இந்த ஹரக்கத்துக்கெல்லாம். ஜபர் சொல்லு இல்லை, ஜபருக்கு என்ன பேர்? ஜேருக்கு, பேஷுக்கு இதை மறந்துக்கூடாது. ஃபத்ஹா, ஜபர்.
கஸ்ரா ஜேர், பம்மா பேஷ். தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷை தன்வீன் என்று கூறப்படும். ஒரு ஜபர் 2 ஜபராக இருந்துச்சு, ஒரு பேஷ் 2 பேஷாக இருந்துச்சு, ஒரு ஜேர் 2 ஜேராக இருந்துச்சு. நான் சொன்னா இல்லையா உருது உச்சரிப்புண்டு. 2 ஜபர் நம்ம சொல்கிறதே இல்லை. தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ். ஒட்டுமொத்தமாக இதற்கு தன்வீன், அதாவது 2 ஜபர் 2 ஜேர் 2 பேஷை தன்வீன் என கூறப்படும். இந்த குறி என்ன போட்டிருக்கோம்? குறி. இந்த குறி சுக்கூனை குறிக்கும். சுக்கூன் எல்லாம் சொல்லுவாங்க. சுக்கூன் பேச்சு வழக்கில் சுக்கூன் இருக்குதா? என்ன இருக்கான்னு பாரு. சுக்கூன் அல்ல, சுக்கூன். இந்த குறி சுக்கூனை குறிக்கும். எழுத்துக்கும் மேல் எந்த ஹரக்கத்தும் இல்லை என்பதை சுக்கூன் அறிவிக்கும். திருத்திக்கோ, சுக்கூன் இருக்குங்க, சுக்கூன் அறிவிக்கும். ஹரக்கத்து இல்லைன்றாவே அங்கே சுக்கூன் இருக்குன்னு பொருள். சுக்கூன் போட்டாலும் சரி, ஆனால் தெரிஞ்சுக்கணும், லேசாக தெரிஞ்சுக்கணும் என்பதுக்கு தான் சுக்கூன் போடுறோம். ஹரக்கத்து இல்லை, அங்கே என்ன இருக்குது? சுக்கூன் இருக்கு. ஷத்து எனும் இக்குறி சுக்கூன் பெற்ற எழுத்தும் ஹரக்கத்து பெற்ற எழுத்தும் ஒன்றாக இணைந்திருப்பதை அறிவிக்கும். எந்த எழுத்துல ஷத்து போட்டிருக்காங்களோ அங்கே 2 எழுத்துன்னு புரிஞ்சுக்கும். குரானில் ஷத்து போடப்பட்ட எழுத்துல எத்தனை எழுத்து இருக்குது? 2 எழுத்து இருக்குது. த சுக்குன் போட்ட ஒரு தாளும் ஃபத்ஹா பெற்ற ஒரு தாளும் இருக்குது. இத்த அடிப்படை 3. அந்நூனு சாக்கினா சுக்கூன் பெற்ற நூன். அந்நூனு சாக்கினா சுக்கூன் பெற்ற நூன் ரொம்ப முக்கியம். சுக்கூன் பெற்ற நூனு சுக்கூன் பெற்ற மீமு சட்டம் அதை வச்சு தான் வரும். அல் மீமு சாக்கினா சுக்கூன் பெற்ற மீன். அத்தன்வீன் ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் அரபில். அத்தன்வீன் ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன். உருதுல தோ ஜபர், தமிழ்ல 2 ஜபர் அல் ஹரக்கா. லம்மா கஸ்ரா ஃபத்ஹா, ஃபத்ஹா லம்மா கஸ்ரா. குன்னா சுக்கூன் பெற்ற நூனின் அல்லது மீமின். சுக்கூன் பெற்ற நூன் அல்லது மீன் சத்தத்தை இலேசாக அழுத்தி மூக்கு தண்டின் வழியாக இராகத்துடன் வெளியாக்குவதாகும். ஒரு அழுத்தம் கொடுத்து சவுண்டு மூக்கு வழியாக வரணும், வாய் வழியாக வரக்கூடாது. இந்த சவுண்டு வருது பாரு, மூக்கின் வழியாக வரணும். குன்னா சுக்கூன் பெற்ற நூனின் அல்லது மீமின் சத்தத்தை இலேசாக அழுத்தி மூக்கு தண்டின் வழியாக ராகத்துடன் வெளியாக்குவதாம். அடிப்படை 4. இல்ஹார் தெளிவாக வெளிப்படுத்தி ஓதுவது. இஃபா லேசாக மறைத்து ஓதுவது. இத்காம் ஓர் எழுத்தை
மற்றொரு எழுத்துடன் இணைத்து ஓதுவது. இக்லாப் எழுத்தை மாற்றி ஓதுவது. கல்கலா அசைத்து ஓதுவது. தஜ்வீது சட்டங்களில் இந்த வார்த்தைகள் அடிக்கடி வரும். இதற்காக தனி சட்டங்கள் இருக்குது. எனவே பேரை வச்சு தான் சட்டத்தை தெரிய முடியும். இல்ஹார் ஒன்றாலாம் இருக்காது. இதை இல்ஹாராக ஓதணுண்டா ஒன்றா செய்யக்கூடாது, அழுத்தம் கொடுக்கக்கூடாது, தெளிவாக வெளிப்படுத்தி ஓதுவது. இந்த லவ்ஸுக்கு அர்த்தமெல்லாம் பாடமாக்கிக்கணும். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பாடமாக்கிக்கிறது நல்லது. நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி தான் நீங்கள் மக்தபில் போனால் அங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு சொல்லித்தரோம் பாடங்கள். உங்களுக்கும் பாடம் சொல்லித்தரோம். நீங்கள் எப்படி பாடம் நடத்தணுன்னோ இதில் கற்றுக்கிட்டு தான். உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக போயிடும். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இவெல்லாம் ரேஸாக போனால் டக்குன்னு புரியாது. நல்லா புரிய வைக்கணும். இல்ஹார் தெளிவாக வெளிப்படுத்தி ஓதுவது. இஹ்ஃபா லேசாக மறைத்து ஓதுவது. இத்காம் ஓர் எழுத்தை மற்றொரு எழுத்துடன் இணைத்து ஓதுவது. இக்லாப் எழுத்தை மாற்றி ஓதுவது. கல்கலா அசைத்து ஓதுவது. இந்த 4 அடிப்படையும் ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 5 தடவை, 5 தடவைக்கு 10 தடவை நீங்கள் படித்தா தான் அவங்க மண்டையில் ஏறும். நாளைக்கு கேட்போம், இது காண்டா என்னான்னு, கல்கலாண்டா என்னாம்போம், அந்நூனு சாக்கினாண்டா என்னாம்போம், சுக்கூன் என்றால் என்னாம்போம். நீங்கள் புரிஞ்சிருந்தீங்கன்னா உடனே பதில் சொல்லுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கிளிப்புள்ள மாதிரி பாடமாக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 4 அடிப்படையிலையும் சொல்லப்பட்ட விஷயத்தை மனசில் நல்லா கொண்டு வந்துடுங்க. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். பாடம் 1, அல் இஸ்திஆதா வல் பஸ்மலா. வல் பஸ்மலா துன்பிற்கு அச்சு தப்பு. ஒரு பேஷ லம்மாவை எடுத்து டக்குண்டு, இது முதல் பிரதி, அது நிறைய தப்பு இருக்கும். 2வது தபாவில் சரி செஞ்சுருக்கோம்.